வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னமா சார் வண்டி நிப்பாட்டுங்க. இருமா வண்டி நிப்பாட்ட சொல்றேன் சார். வண்டி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. என்னாச்சுமா? என்ன அந்த தலையை கொஞ்சம் எடு. ஐயோ அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடுது சார். போங்க புடிங்க போங்க. போய் புடிங்க சார். அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடுது. சீக்கிரம் போங்க. புடிங்க உட்காருங்க. எஸ்கேப் ஆயிட்டா. கதிரையா, அறிவு, ஞானமாமா எல்லாரும் கும்பலா கிளம்பி கலெக்டரை பார்க்க போயிருக்காங்க. ஏதோ மதிவதனின்னு பேர் மட்டும் காதுல லைட்டா உழுந்துச்சு. ஆமா, முதல்ல அந்த கொற்றவை வந்து சாதிச்சாங்க, இப்ப இந்த கலெக்டர் வந்து சாதிக்க போறாங்களா? லூசு போயல, தேவையில்லாம உளறிட்டு இருக்காது. மாமா, அப்படியெல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. கலெக்டரோட பவர் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஏய், அதெல்லாம் ஒன்றும் கிழிக்க முடியாது. அதை விட பவரா அண்ணன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கலெக்டரே நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. டேய் இந்தரு, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் சிக்கலா கூட ஆகலாம். ஆனா ஒன்று மட்டும் நீ நிம்மதிப்பா. என்ன இந்தரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம ஜனனியை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்கல்ல, அதுதான் கரெக்ட். மாமா, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. இப்ப அந்த ஃபுட் ட்ரக்கை சுத்தி போலீஸ் எல்லாம் விசாரிப்பாங்கல்ல, அப்ப உங்க பொண்டாட்டி கூட சிக்கல்ல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொண்டாட்டி என்ன ஞானம் மாமா, பொண்டாட்டி மேல அம்புட்டு பாசமோ? அவங்கள மட்டும் நைஸா தப்பிக்க விடுறதுல குறியா இருக்கீங்க. இந்தரு, இப்படி அறிவு கட்டத்தனமாலாம் பேசிட்டு இருக்காது, புரியுதா? நான் சொல்ல வந்தது, ஜனனியால் தானே இவ்வளவு பிரச்சனை வந்தது. அவ இல்லாம அதெல்லாம் இனிமே குறையுன்ற அர்த்தத்துல தான் நான் சொன்னேன். நீ எதுக்கு சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்க? என்ன நீ லூசு மாதிரி பேசி. சரி சரி, ரொம்ப நடிக்காதீங்க. உன் போன் தான். யார் மாமா? டேய் சார் சொல்லுங்க. தம்பி, எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. அந்த பொண்ணு லாக் ஆகிருக்கு. ஏதோ ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் போலீஸ்ல மாட்டிருக்கு. அந்த எவிடன்ஸை வச்சு அவங்க அந்த பொண்ணை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. உங்க அண்ணன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று பண்ணணும். உங்க வீட்டில் ஒரு எவிடன்ஸ் இருக்கு, அதை ஒரு முக்கியமான இடத்துல வச்சிருக்காரு. அதை அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேற யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது. வீட்டில் ஆளுங்க இருக்காங்கல்ல? சார், எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. அப்போ அவங்க யாருக்கும் தெரியாம அது எங்க இருக்குன்னு முதல்ல பாருங்க. ஏன்னா அவர் இப்ப எதுவும் சொல்ற மனநிலையில இல்ல. அது கிடைச்சா எடுத்து உங்க கையில வச்சுக்கோங்க. சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? புரியுது சார், நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, பாத்துக்கோங்கப்பா.